8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் இருந்தது. பட் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் நான் அப்டேட் பண்ண கொஸ்டின்ஸ் நெடுவினா எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அதேமாதிரியே இங்கிலீஷில் நீங்கள் ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 14 ஒன் வேர்டு, முதல் 6 சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் அப்ரிவேஷன், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலபிஃபிகேஷன், இது எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சாப்டரில் இருக்கக்கூடிய 2 மார்க் எல்லாத்தையும் தரவு பண்ணிங்கனாலே போதும். பட் இதில் இருக்கக்கூடியது ஒரிஜினல் கொஸ்டினோட ப்ரீவியஸரில் கேட்டதுன்னு சொல்லும்போது இது எல்லாத்தையுமே ஒரு தடவை தரவு பண்ணிக்கிங்க. ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய 2 மார்க். அடுத்ததாக நமக்கு பேராகிராஃப் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்ஸ் வரும். பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா த நோஸ் ஜுவல் அது ஒன்று படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த நோஸ் ஜுவலில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், சார் ஐசக் நியூட்டனில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், அடுத்து சைபர் சேஃப்டியில் இருக்கக்கூடிய பேராகிராஃப். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது போயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஹீரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், அடுத்து பார்த்தீங்கன்னா மை ஹாபி. இந்த 3 பேராகிராஃப் போயத்தில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டிய 2மே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பட் பேராகிராஃப் போயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொயட்டிக் டிவைஸும் கேட்பாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பொயட்டிக் டிவைஸில் அந்த ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க. இது ஒருவேளை உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னம்னா இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன், கிளாரிட்டியாகவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் லிட்டில் ஆரம்பித்து ஃபார் ஃபெய்த் வரைக்கும் இது முடியக்கூடிய ஒரு ஸ்டான்ஸாக நம்ம கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக நீங்கள் பொயட்ரியில் அட்டன் பண்ணுற மாதிரி குறிப்பிட்டு 2 பேராகிராஃப் மட்டும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி ரைட்டிங் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்டு தான் கேட்க போகிறாங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர், இது எல்லாமே ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற 2 கொஸ்டின் இது ஒன்று, அடுத்து ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 8 மார்க் கொஸ்டினும் சேர்த்து என்ன செஞ்சிடலாம், அட்டன் பண்ணிடலாம். இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.